ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நண்டு கிரேவி செய்ய போகிறோம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மசாலாவை பார்ப்போம். இப்போ சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம், அடுத்து ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கடுகு, அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம், அடுத்து ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா பேஸ்ட்டு அது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து காரம், நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் நேரம் வேகணும். அடுத்து தேவையான சால்ட், அடுத்து நல்லா அந்த திக்காக வந்துருச்சுல, இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். நல்லா நண்டு ஃபுல்லாக நல்லா அந்த மசாலா நல்லா வர வரைக்கும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம தேவையான தண்ணி. நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ அழகாக கிரேவி அப்படி வந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.